ஒரு தாயார் நம்மளுடைய மகனை கடைக்கு அனுப்பி போய் வீட்டுக்கு கொஞ்சம் கோழி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாராம். அவன் மகன் அந்த கடைக்கு போய் ஒரு நல்ல உயிரோடு இருக்கிற கோழி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அம்மா. ஸோ அந்த கடைக்காரன்ட்ட ஒரு நல்ல கோழியாக எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த கோழி வாங்கி ஒரு பேக்கில் போட்டு வீட்டுக்கு நேராக திரும்பி சென்று கொண்டிருந்தானாம். வீட்டு பக்கம் வரும்பொழுது வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு பிளே கிரவுண்டில் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஃபுட்பால் விளையாண்டு கொண்டிருந்தாங்களாம். ஸோ இவனும் கொஞ்ச நேரம் அவங்களோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடலான்னு சொல்லி அந்த பையை கொஞ்சம் சைடில் வச்சு விட்டு அவன் போய் அவன் நண்பர்களோடு கொஞ்சம் ஃபுட்பால் விளையாண்டு கொண்டிருந்தானாம். அந்த இடத்துல கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பசங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்து வந்து அந்த பையில் இருந்த கோழியை வெளியே எடுத்து விட்டு அதற்குள்ள ஒரு நாய் உள்ளே வைத்து விட்டு போயிட்டாங்களாம். இந்த பையனும் ரொம்ப நேரம் நண்பரோடு விளையாண்டு திடீர்னு நேரத்தை பார்த்தா லேட் ஆகிடுச்சு. உடனே அவசர அவசரமாக வந்து இந்த பையை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போய் அம்மா கையில் இருந்தாங்கம்மா கோழின்னு சொல்லி கொடுத்தாங்க. அம்மா திறந்து பார்த்து டேய் கோழி இல்லைடா நாய் தான்டா உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி உடனே அவன் திருப்பி கடைக்காரனை எடுத்துகிட்டு போகிறக்கு அவசர அவசரமாக ஓடினானான். போகும்பொழுது திருப்பியும் அதே பிளே கிரவுண்டில் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டு இருந்தாங்களாம். அங்கே பையை வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விளையாண்டு போகலான்னு சொல்லி போய் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டானாம். விளையாண்ட பொழுது மீண்டும் அந்த சேட்டை பிடிச்ச பசங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நாயை தூக்கிட்டு உள்ள கோழியை தூக்கி வச்சுட்டாங்களாம். உடனே அந்த பையன் திருப்பி அந்த பேகை தூக்கி கடைக்காரன்ட்ட போய் ஏயா நான் கோழி கேட்டால் நீ நாயை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி பேகை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தானாம். அவர் திறந்து விட்டே கோழி தாண்டா உள்ளே இருக்குன்னு சொல்லி அவனை சத்தம் போட்டுன்னு இவனுக்கும் கொஞ்சம் குழம்பி போய் திருப்பி பேகை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடினானாம். திரும்பியும் பசங்க விளையாண்டு இருந்தாங்களாமா. பையை வைத்துட்டு சரி 5 நிமிஷம் விளையாடலான்னு சொல்லி விளையாண்டானாமா. அதே மாதிரி திருப்பியும் கோழியை தூக்கிட்டு நாய் உள்ளே வச்சுட்டாங்களாம். இவங்க வீட்டுக்கு போய் அம்மா கோழி தாம்மா வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் சரியாக பார்க்கலன்னு சொல்லி அம்மாட்ட பேகை கொடுத்தானா. அம்மா திருப்பி திறந்து இங்கே பாருடா நாய் தாண்டா கொண்டு வந்திருக்கிறேன்னு திருப்பி காமிச்சோன்னே அவனுக்கு ஒரே குழப்பம். ஸோ நாயை காதால் பிடிச்சி தூக்கி அவன் நாயை பார்த்து சொன்னான் டேய் ஒன்னா நீ நாயாயிரு இல்லை நீ கோழியாயிரு, சும்மா நாயும் கோழியும் மாறிக்கிட்டே இருக்காதன்னு சொல்லி அதை பார்த்து சத்தம் போட்டானா. இன்றைக்கு பல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சபைக்கு வரும் பொழுது ஒரு விதம், சபைக்கு வெளியே இருக்கும் பொழுது இன்னொரு விதம். அவர்கள் இந்த சந்ததியோடு கூட ஒரு ஒத்து போகின்ற ஒரு ஜனக்கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய வார்த்தையில ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை விதமாக கூறுகின்றது. வாசிங்களேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த சந்ததியோடு கூட நீங்கள் ஒத்த வேஷத்தை நீங்கள் தரித்து கொள்ளாதீர்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய வாழ்க்கையும் மாற்றப்படணும் என்று தேவ வார்த்தை நம்மை பார்த்து பேசுகின்றது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அனுதின செயல் இருக்கணும் என்றால் நாம் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் மறுரூபப்பட வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன்.